நல்லதாக இருக்குது. ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து இந்த ரைடில் நம்ம டே 2ல வந்து தாவணகிரியிலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து ஹூப்ளி வந்து ரீச் ஆகிட்டோம். ஹூப்ளியிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் எப்படி எந்த ரூட்டில் லெஃப்ட் எடுத்தாலும் எப்படியாவது போய் கோவா ரீச் ஆகிடலாம். ஆனால் எந்த ரூட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா எல்லா ரூட்டுமே வந்து நல்லா இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு சில ரூட்ஸ் தான் வந்து ரோட்ஸ் நல்லா இருக்காம். அதுவும் ரீசெண்டாக இந்த அன்னூட் வழியாக ரூட் வந்து புதுசாக வந்து போட்டிருக்காங்க. அதனால ரூட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரைடர் ஃப்ரெண்டு சென்னையில் சொன்ன. அப்படி அன்னூர் வந்து போகணும் அப்படின்னா ஹூப்ளியும் தாண்டி தார்வாடுக்கு அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் அப்படி தான் போயிட்டுருக்கேன். புது ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் தப்பு இல்லை. இதை விட இன்னும் பெஸ்ட்டான ரூட் ஏதாவது இருக்கலாம். யாராவது போயிருந்தாங்க அந்த ரூட் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு இந்த ரூட் வந்து ரொம்ப கன்ஃபார்ம்டாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் எந்த ரூட் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். கோவா போகிறதுக்கு ஹூப்ளியிலேருந்து எந்த ரூட்டெல்லாம் எடுத்தால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹூப்ளி வரையுமே லேண்ட்ஸ்கேப் வந்து பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஹூப்ளி தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ரோட்ஸை வந்து ஃபுல்லாக மலையை குடஞ்சி தான் வந்து ரோட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஹூப்ளி தாண்டின உடனே ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. லேண்ட்ஸ்கேப் மாறிடுது, அதோடைய வியூ எல்லாமே மாறிடுது. ஸோ நம்ம கோவா வந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா அது ஹூப்ளியை தாண்டின உடனே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் தான் கோவா. ஆனால் அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 4 hours அப்படின்னு கூகுள் மேப் காமிக்கும். அது காரணம் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸு, ஃபாரஸ்ட் ரோட்ஸ், ரொம்ப மெதுவாக போக வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக்கும் லைட்டாக அதிகமாக இருக்கும். நமக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம போகும்போது தான் தெரியும். கரெக்டாக தார்வாடு நம்ம வந்து ரீச் ஆகும்போது, தார்வாடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தார்வாடுக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு ரோடு வந்து டைவர்ட் ஆகும். அதுதான் இங்கே பாருங்கள், பனாஜி 165 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. இங்கே தான் வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இதையும் தாண்டி போயும் இன்னும் நிறைய ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை தாண்டி போயும் ஒரு லெஃப்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூட் இருக்குது. யூஸ்வலாக சவுத்துலேருந்து வர்றவங்க எல்லாரும் வந்து இந்த ரூட் எடுப்பாங்க. நார்த்துலேருந்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையிலேருந்து வர்றவங்க கொஞ்சம் முன்னாடியே ரைட் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் மல்டிபிள் ரூட்ஸ் இருக்குது. ஹைவே இல்லாமல் டுவர்ட்ஸ் கோவா ரைட் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இந்த ரூட்டில் வந்த ஞாபகம் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம். காலையிலேருந்து ரைட் பண்ணிட்டு வந்ததுனால வைசரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 4:30 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக இருட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ யூஸ்வலாக நம்ம ரைட் பண்ணுறப்ப காலையிலேருந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4-4:30க்கு வைசரை ஒரு டைம் க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம். ஸோ அதுக்காக எப்பயுமே நான் இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பர் கேரி பண்ணுவேன். தண்ணி இது மேலே தெளித்து டிஷ்யூ பேப்பரில் தொடச்சோன்னாவே க்ளீன் ஆகிடும். இதுக்கு ஸ்பெஷலாக வந்து லிக்விட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஸ்ப்ரே எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் டைம் பீயிங்க்கு ஹேண்டியாக கிடைக்கிறதுனா நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி குட்டி பேக்கெட் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் குட்டியாக வாங்கிட்டு வந்துடலாம். அதோட தண்ணி எங்கேனாலும் கிடைக்கும், க்ளீன் பண்ணிக்கலாம். ஹெட்லைட்ஸும் அதே மாதிரி நிறைய சேரெல்லாம் இருக்கும், டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியே ஆகணும். ஈவினிங்கே இதை பண்ணிட்டா நைட் ஆகும்போது நமக்கு விசிபிலிட்டியும் ரொம்ப கிளியராக இருக்கும்.
என்ன ஒரு 150 கிலோமீட்டர் தான் இருக்குது, அதுக்கு ஏன் வந்து கூகுளில் 4 hours காமிக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவேன். அதுக்கு காரணம் வந்து இந்த ஹில்லி ரோட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்பீட் பிரேக்கர்ஸும் தான். ஏன்னா வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரை வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்லோ டவுன் பண்ணி திருப்பியும் வந்து ஸ்பீட் எடுக்கணும். அதுக்காக கண்டிப்பாக நம்மளுடைய ஆவரேஜ் ஸ்பீட் ரொம்பவே கம்மியாயிடும். இதனால தான் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அதிக நேரம் எடுத்துக்குது. அதோட நம்ம இந்த ரூட்டில் ரொம்ப கவனமாகவும் வர ரைட் பண்ணணும். ஆப்போசிட்டில் எப்படி வருவாங்க என்னங்கிறது தெரியாது. ஸோ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த ரோட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இன்ஃபேக்ட் நம்ம ஏர்லி மார்னிங் வரோம் அப்படின்னா இன்னுமே செமையாக இருக்கும். நைட்டு வந்து ஹூக்லியில் ஸ்டே பண்ணிவிட்டு விடிய காலையில் எழுந்திரிச்சு இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். முக்கியமாக வின்டர் சீசனில் அண்ட் ரெய்னி சீசனில் சொல்லவே தேவையில்லை. நான் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து மழை வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி எதுவும் வரல. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் வந்தாலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ரூட்டே வந்து மழை பெஞ்சதுன்னா வேறு லெவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரைட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அதனால் மழை வரணும்னு தான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் என்னோடய பேக்ஸு லக்கேஜு இது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்தேன். பட் மழை வரலை. அடுத்த ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு. ஓகே, இந்த ரூட்டில் நிறைய கிராமங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கர் தேவை. யாருமே ரொம்ப ஸ்லோவாக கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. கோவா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஸ்பீடாக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரூட்டில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தேவை. ரொம்ப ஜாலியான ரிலாக்ஸ்டான ஒரு ரைடு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சீனிக்கான ரூட்டில் இப்படி ஒரு பைக்கில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப பொறுமையாக ரைட் பண்ணுறதுன்றது சூப்பரான ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் ஹைவேல ஸ்ட்ரைட்டாக எந்த ஒரு வியூவும் இல்லாமல் நேராக பார்த்துட்டு வந்ததுக்கு இந்த வியூவெல்லாம் வந்து ஒர்க்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறைய இருக்குது. உள்ளே போக போக கோவா நெருங்க இன்னும் பட்டகசமாக இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து அன்மோட் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அன்மோட்லேருந்து ஃபாரஸ்ட் ரோட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ரோடெலாம் வந்து இன்னும் அட்டகாசமாக இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸோட அழகை நான் ஒரு சின்ன டீட்டோர் பண்ணி காமிக்க போகிறேன். ஹைவேல வந்துக்கிட்டே இருந்தேன். லெஃப்டில் பார்த்தா ஒரு சூப்பரான இடம் இருந்தது. இடத்துக்குள்ளே போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது டேஞ்சர் தான். அன்டைமில் வரக்கூடாது. ஸோ ஈவினிங்கிறதுனால கண்டிப்பாக தாராளமாக வரலாம். வேறு லெவலாக இருக்கு. எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வியூ சூப்பராக இருந்தது. நாமளும் அப்படியே பார்த்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஓ, நீங்கள் நிறைய ரைட்ஸ் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் போகிற ரைட்ஸில் இந்த டேங்க் பேக்கை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அதே சமயத்தில் தெரியாத இடத்துல போகிறப்ப மொபைல் ஃபோன்ஸை வந்து மேப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபோன் ஹோல்டர்ஸை வந்து சில ட்ரிப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பேக்கில் வைக்கிறப்ப நம்ம டக்குன்னு இறங்கி போகணும், இந்த பேக் எடுத்துகிட்டு எங்கேயா போகணுன்னா அப்படியே அந்த பேக்கை ஈஸியாக கழட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அதோட கொஞ்சம் அந்த ஹேண்டில் பாரில் வர்ற ஷாக் வந்து மொபைலுக்கு போகாது. இந்த மாதிரி பேக்குள்ளே இருக்கிறப்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதிகமாக இந்த மாதிரி டேங்க் பேக்கை தான் வந்து மொபைலில் வச்சுக்க யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து மொபைல் ஹோல்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் செமையாக இருக்கும்.
இந்த இமாலயனில் வந்து டைரெக்டாகவே ஆப் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதையும் நான் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ நான் அதை பண்ணலை. டைம் பீயிங்க்கு இப்போ நான் டேங்க் பேக்லேயே வச்சுக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டோட ஒரு ரைடு பூனேலேருந்து கோவா வரையும் ரைட் பண்ணேன். அந்த ரைடில் நான் வந்து ராயல் என்ஃபீல்டு ப்ரொவைட் பண்ண அந்த மேப்பை தான் யூஸ் பண்ணேன். கூகுள் எனேபிள்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இப்போதைக்கு நான் இந்த டேங்க் பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் எப்படி இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குல்ல. செம்மையாக இருக்குது. டைம் 5:30 ஆகுது. சூரியன் அப்படியே சன்செட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கா, அப்படியே வந்துகிட்டே இருக்கா அப்படி கீழே. அண்ட் நாம் அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். எந்த ரைட் போனாலும் ரைடிங்கோட ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்னா அது வந்து இந்த சன்செட் மூமெண்ட்ஸ் தான். மேக்ஸிமம் இந்த சன்செட் டைமில் ஒரு சீனிக்கான லொக்கேஷனில் ரைட் பண்ணுற மாதிரி நம்ம ரைடை பிளான் பண்ணிக்கிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ரைடு வந்து அட்டகாசமான ரைடாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடாக இருக்குது. மோரோவர் நம்ம ரொம்ப உஷாராகவும் ரைட் பண்ணோம் இந்த ரூட்டில். எத்தனை பேர் இந்த ரூட்டில் ரைட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் ரைட் பண்ணி போன ஞாபகம் வரும், இல்லை டிரைவ் போயிருந்தீங்கன்னா அந்த ஞாபகம் வரும். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தையும் சொல்லுங்கள். எந்த நேரத்தில் போனீங்க, மழை வந்ததா இல்லை வந்து வெயில் இருந்ததா அப்படின்னு சொல்லி. இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய சூப்பரான ரூட்டெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா இதை விட பயங்கரமான இடத்துக்கெல்லாம் நம்ம போகும்போது அதுக்குள்ளே சூரியன் மறைஞ்சிருப்பார். அப்போ நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. கரெக்டாக இந்த ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்ச உடனே டோல் ரோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஜங்ஷன் வந்தது, ராம்நகர். அந்த ஊரை தாண்டின அப்புறம் ரோட்ஸ் கொஞ்சம் தூரம் சரியில்லை. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் தான்.
கோவா சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரோட இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த மேப்பை போட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். கரெக்டாக 8 o'clock நான் வந்து ரீச் ஆனது. இன்னொரு 10 minutesல என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடலாம். ஏ இங்கே தெரியுதா? Oh my God! ஃபைனலாக வந்து கோவா ரீச் ஆயாச்சு. என்னோட ஃப்ரெண்ட் அவினாஷ், நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் என் கூட ஒர்க் பண்ணார். ஸோ அவரோட வீட்டில் தான் இன்றைக்கி நான் தங்க போகிறேன். நாளைக்கு ராயல் என்ஃபீல்டோட ஈவெண்ட் இருக்குது, நாளை மறுநாள் இருக்குது. நாளைக்கு கோவாவை சுற்றி பார்க்க போகிறோம். இவர் தான் நமக்கு கோவாவை சுற்றி காமிக்க போகிறாரு. என்னென்ன இடங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ பார்ப்போம். நாளைக்கு ஃபுல்லாக கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். Tomorrow we'll go explore Goa. Yes.